முக்கியமான பாயிண்ட். பாபர் காலத்தில் யார் வாழ்றா? துளசிதாசன் ஒருத்தர் ராமாயணத்தை இந்தியில எழுதினவர். அதாவது ராமாயணத்தினுடைய அடிப்படை சமஸ்கிருதம், அது வால்மீகி எழுதுகிறார். சமஸ்கிருதத்தில் இருந்த வால்மீகி ராமாயணத்தை துளசிதாசர் வந்து இந்தியில மொழியாக்கம் செய்கிறார். அதை பார்த்து விட்டு நம்ம கம்பர் தமிழ்ல அதை மொழிபெயர்க்கிறார். அப்ப இந்த ராமாயணத்தினுடைய அடிப்படையாக இருந்தது வால்மீகி ராமாயணம். வால்மீகி எழுதின சமஸ்கிருத ராமாயணத்தை இந்தியில மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா துளசிதாசர். அவர் எங்க உள்ளவர்? அயோத்தியில உள்ளவர். எந்த காலத்தில் உள்ளவர்? பாபர் காலத்தில் உள்ளவர். இந்த பாபர் காலத்தில் வாழ்ந்தவர் தான் யாரு? துளசிதாசர். அவருடைய காலத்தில் ராமனை பற்றி ராமாயணத்தை இந்தியில மொழிபெயர்த்து மக்கள் விடுறார். இவ்வளவு ராமன் மீது பக்தி கொண்டிருந்த துளசிதாசர் வந்து இந்த கோவில் ஒன்று அங்கே இருந்து இவர் பாபர் இடித்திருப்பாரையானால் அதை ஏன் அவர் குறிப்பிடவில்லை? தன்னுடைய ராமாயணத்தில் இந்த மாதிரி பின்னாடி வந்தெல்லாம் சொல்றார். ராமனுக்கு பிந்தி என்னென்ன ஏற்பட்டதெல்லாம் சொல்லுகிறார். அவர் ஒரு இடத்திலும் கூட ராமருக்கு இந்த கோவிலை பாபர் இடித்து விட்டார் என்று ஒரு இடத்திலும் ஒரு குறிப்பிடவே இல்லை. பாபரை கண்டிக்கவே இல்லை. சரி, பாபர் காலத்தில் பயந்துகிட்டு இருந்திருப்பாரு சொல்லுவாங்க. பாபர் காலத்தில் பயந்துகிட்டு ரொம்ப கொடுங்கோன்மையா இருந்தது, அதனால பயந்துகிட்டு யாருமே ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொன்னீர்களே. ஆனால் பாபருக்கு பிறகு அவருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சிக்கு வருகிறார். ஹுமாயூனுக்கு பிறகு அவருடைய மகன் அக்பர் ஆட்சிக்கு வருகிறார். அக்பர் வந்து பாபருக்கு பேரன். அவ பாபர் ஆட்சி முடிந்து ஹுமாயூன் ஆட்சி முடிந்து 25 ஆண்டுகளிலே அக்பருடைய ஆட்சி வந்து விடுகிறது. பாபர் மரணித்து 25 வருஷத்துல யார் ஆட்சிக்கு வர்றார்? அக்பர் ஆட்சிக்கு வருகிறார். அக்பர் யாரு? நம்ம சிக்கந்தர் பகத்து, நம்ம ஷானவாஸ் ஹுசைன் மாதிரியான ஆளவர். பிஜேபி பிற்கால ஷானவாஸ் ஹுசைன், முன்னாடி ஜனசங்கத்தில் அத்வானிக்கு பள்ளிவாசல் அடிக்க தேர்வு ஓட்டிட்டு போனார்ல சிக்கந்தர் பகத்து, சாக்கிலா, அப்துல் கரீம் சாக்கிலா, இந்த லிஸ்ட்ல உள்ள ஆள் தான் அக்பர். இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போனவர், தீன இலாஹி என்று ஒரு புதிய மார்க்கத்தை உண்டாக்கி கொண்டவர், எனக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னவர், ரஜபுத்திரர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் வழங்கியவர், முஸ்லிம்களை திட்டமிட்டு நசுக்கியவர், இஸ்லாமிய போதனைகளுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சவர் யாரு? அக்பர். அவர் ஆட்சிக்கு வந்திருந்த நேரத்தில் யாராச்சும் அக்பர்ட்ட முறையிட்டு இருக்கலாம்ல? இந்த மாதிரி உங்க தாத்தா அவர் காலத்தில் நாங்க பயந்துட்டு இருந்துட்டோம், எங்க கோயில் இடிச்சு விட்டாரு, அந்த இடத்துல இந்த பள்ளிவாசல கட்டி விட்டாரு, எங்கள்ட்ட தாங்கன்னு கேட்டு இருந்தா தூக்கி கொடுத்திருப்பார். அவர்கிட்ட போய் சொன்னாங்களா? அக்பர் காலத்தில் இந்த பஞ்சாயத்து ஆகல. பாபர் காலத்தில் இடிக்கப்பட்டு இருந்தால் இந்த பஞ்சாயத்து அக்பர்கிட்ட போயிருக்க வேண்டும். அக்பர் காலத்தில் இந்த பஞ்சாயத்து வரவில்லை. 1528 இருந்து 1949 வரை எத்தனை வருஷம் கணக்கு பண்ணிக்கிறீங்க? 1528 பாபர் மசூதி கட்டப்படுகிறது. 1429 1949 அதுல கொண்டு சிலை வைக்கப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு வருஷத்திலும் எந்த ஒரு அரசாங்கத்திலும் இது எங்கள் இடம், இது ராமர் பிறந்த இடம், இது கோவிலாக இருந்த இடம் என்று ஒரு வழக்கு வந்ததா? பாபர் காலத்தில் வழக்கு இல்லை, ஹுமாயூன் காலத்தில் வழக்கு இல்லை, அக்பர் காலத்திலே வழக்கு இல்லை, முஸ்லிம்கள் ஆட்சி புரிந்த எந்த காலத்தில் வழக்கு இல்லை. பிறகு வெள்ளையர்கள் இந்த நாட்டை 200 வருஷம் ஆட்சி புரிந்தார்களே, அந்த காலத்திலாவது வெள்ளையர்கள்ட்ட போய் வழக்கு போட்டாங்களா? இவங்க ஆட்சி முடிச்சு எங்க கோயில் அடிச்சு விட்டாங்க, நீங்க வெள்ளைக்காரங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இவங்க எல்லாம் தர்மனை கட்டிக்கிட்டு வெள்ளைக்காரனுக்கு வந்து வெஞ்சாமா வீசிக்கிட்டு சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்திருந்தார்கள். உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்து இருந்தால் இத வெள்ளைக்காரன் 200 வருஷம் ஆட்சி பண்ணான்ல, வழக்கு போட்டுக்கலாம்ல? எங்க இடம் இது, கோயில் ஆக்கி விட்டாங்க, கோயில பள்ளியாசல் ஆக்கிட்டாங்க, எங்களுக்கு மீட்டு தாங்கன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? பாபர் காலத்தில் இருந்து வெள்ளைக்காரன் காலம் வரைக்கும், மவுண்ட் பேட்டன் பிறப்பு காலம் வரைக்கும் எது நடக்கல? இந்த பாபர் மசூதி எங்களுடையதுதான் என்ற ஒரு வழக்கு எந்த ஒரு அரசாங்கத்திலேயோ போலீஸ்லயோ எதுலையுமே ரெக்கார்டு கிடையாது, எதுவுமே நடக்க கிடையாது. பொய்ன்னு விளங்குதா இல்லையா? அது எப்படி 450 வருஷ காலமா ஒரு சம்பவம் நடந்தது அப்படி விட்டுருப்பாங்க? திடீர்னு இவனுக்கு எப்படி செய்தி கிடைச்சது? பாபர் காலத்தில் வாழ்ந்தவனுக்கு தெரியல, ஹுமாயூன் காலத்தில் வாழ்ந்த தெரியல, அக்பர் காலத்தில் வாழ்ந்த தெரியல, ஒருத்தனுக்கு தெரியாத ஒண்ணு திடீர்னு அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கும் முரளி மனோகர் ஜோஷிக்கும் இடிச்சு விட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும்? பார்த்தாங்க, இந்த மக்களுடைய அப்பாவித்தனத்தை பார்த்தார்கள்.
இந்திய மக்கள் மாதிரி வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கக்கூடிய மக்கள் உலகத்தில் எங்குமே கிடையாது. ஒருத்தன் மாறிய தாடி வச்சுட்டு வந்தான்னு சாமியார்னு காலில் விழுந்துருவாங்க. பொண்டாட்டி விட்டு ஓடி போயிருவான், பழத்துக்கு ஓடி போயிருவான். பொண்டாட்டி பிள்ளைலாம் பல என்ன அவ்வளவு மக்கள் வந்து வெள்ள மனசு படைத்தவர்கள். நம்ம நாட்டு மக்கள் இருக்காங்களே, எதை வேண்டாலும் நம்புவாங்க. பிரேமானந்தாவை நம்புவாங்க, சதுர்வேதியை நம்புவாங்க, மீரான் பாரதியை நம்புவாங்க, சங்கராச்சாரியார் நம்புவாங்க, அரசியல்வாதிகளை நம்புவாங்க, யார் வேண்டாலும் நம்புவாங்க. கழுத்து அறுக்க வந்தாலும் நம்புவாங்க. நம்ம மக்களுடைய அந்த வெளுத்ததெல்லாம் பால் என்ற அதை பார்த்தாங்க. இவங்களை ஏமாத்துறதா இருந்தா இதை தூக்கி போடணும். ராம ஜெயம் எழுதிட்டு இருக்கிறோம், ராம் 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 சொல்லி எழுதுறோம். அதுல ஒரு பக்தி கொண்டிருக்கிறார்கள். ராமர் இப்ப கையில எடுத்தா ஒரு பெரிய அறுவடை செய்யலாம், ஓட்டு வங்கியை பிடிக்கலாம், இந்த காங்கிரஸை விரட்டி விட்டு ஆட்சிக்கு வரலாம் என்பதற்காக வேண்டி, அதற்காக எத்தனை தலை போனாலும் பரவாயில்லை, எவ்வளவு ரத்தம் சிந்தினாலும் கவலை இல்லை, சீட்டு வேணும் பதவி வேணும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த வெறியை கூட்டினார்கள். இன்னும் சொல்ல போனால் பாபரை பொறுத்த வரைக்கும் இன்னொன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாபரை பொறுத்த வரைக்கும் அவர் 100% பர்ஃபெக்டான முஸ்லிமாக அவர் வாழ்ந்திருந்தால் கூட நம்ம இப்படி நினைக்கலாம். எப்படி நினைக்கலாம்? இவர் வந்து இஸ்லாத்துக்காக வேண்டி இப்படி பள்ளிவாசல் இடிச்சு கட்டிருப்பார் கூட நினைக்கலாம். அவர் பர்ஃபெக்டா வாழ்ந்த ஒரு முஸ்லிம் அவரு இல்ல. ஆட்சியை பிடிக்க வந்தார்கள். எத்தனை மன்னர்கள் ஆட்சி பிடிக்க மாட்டாங்களா? ஒரு அலெக்சாண்டர் மாதிரி, ஒரு நெப்போலியன் மாதிரி நாடு பிடிப்பதற்காக எவனோ அலைஞ்சார்கள். அசோகம் போய் அவன் பிடிப்பான், அப்புறம் இவன் வந்து அவனை பிடிப்பான், அவன் வந்து இவனை பிடிப்பான். இப்படி நாடு பிடிப்பதற்காக அலைந்தவர்களில் ஒருவராக அவர் இருந்தாரே தவிர 100% முஸ்லிமாக வாழ்ந்தாரா? அவர் இஸ்லாத்தின் கடமை ஹஜ்ஜ கூட செய்யல. இவ்வளவு பெரிய நாட்டுக்கு அதிபராக இருந்தும் கூட, எல்லா வாய்ப்புகளும் இருந்து கூட இஸ்லாத்தின் கடமை ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர் தான் யாரு? பாபர். முஸ்லிம் மன்னர்கள் அவுரங்கசீப்பை தவிர யாரும் இஸ்லாத்தை கடைபிடிச்சதே கிடையாது. அவன் அந்த புறத்துல ஜாலியா இருக்கிற பதவிக்கு வந்தார்கள், அவ்வளவுதான். இந்த பாபரை பற்றி, இந்த பாபருடைய காலத்தில் இன்னொருத்தர் வாழ்ந்தார். அவருக்கு கூட முந்த நாள் தான் பிறந்த நாள் கொண்டாடினாங்க, அரசாங்க விடுமுறை வெள்ளிக்கிழமை. அவர் யாரு? யாருக்கு முன்னாள் விடுமுறை? குருநானக். சீக்கிய மதத்தை தோற்றுவித்தார்ல குருநானக். இந்த குருநானக்குக்காக முந்த நாள் பிறந்த நாள் விழா. 537வது ஆண்டு நினைக்கிறேன். 537வது ஆண்டுனா பாபர் காலம் ஆயிடுச்சு. அந்த பாபர் காலம், பாபர் ஊரு. அவரும் ஃபைசாபாத்தை சேர்ந்தவர் தான், குருநானக் என்பவரும். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த பாபர் வந்து இந்த பொம்பளை விஷயத்தில் கொஞ்சம் சபலிஸ்டா இருந்திருக்கிறார். இந்து முஸ்லீம் அடிப்படையில் இல்ல, நல்லா இருந்து தூக்கிட்டு போயிருவார். முஸ்லீமா இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் கிறிஸ்துவன், அவருக்கு அந்த கணக்கு கிடையாது. அதுல கொஞ்சம் சபலிஸ்டா இருந்திருக்கிறார் சொல்லி அவரை லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. யாரு? குருநானக். குருநானக் வந்து கிரந்த சாஹிப் நூல் எழுதியிருக்காருல, கிறிஸ்தவ மதத்துடைய ஸ்தாபகரா இருக்காருல, அவர் வந்து ரொம்ப அட்டாக் பண்றாரு. யார? பாபர் அட்டாக் பண்றாரு அவருடைய கேரக்டரை பற்றி. அது நல்ல கேரக்டரா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அந்த குருநானக் அவர்கள் பாபருக்கு எதிராகத்தான் சீக்கிய மதத்தை உருவாக்கினார். பாபருக்கு எதிராகத்தான் மதம் உருவாக்குனது யாருக்கு தான்? பாபருக்கு எதிராகத்தான் சீக்கிய மதத்தை உருவாக்குகிறார். இவர்களை ஒழித்து கட்டாத வரை தாடி எடுப்பதில்லை, முடியை வெட்டுவதில்லை என்று தாபம் கடித்திருக்கிறாங்க. பாத்தீங்களா இல்லையா? அது அவர் விரட்டுறதுக்காக வேண்டி சபதம் எடுத்தது. அவர் காலத்தில் நிறைவேறல, அது சடங்காகி போச்சு. எவனுமே தாடி எடுக்கிறது இல்ல, தலப்பை அவுக்கிறது இல்ல, தலைமுடியை கட் பண்றது இல்ல. அதெல்லாம் பாபருக்கு எதிராக எடுக்கப்பட்ட சபதம். அந்த குருநானக் அயோத்திக்கு வந்திருக்கிறார். வந்து அந்த பள்ளிவாசலை பார்த்திருக்கிறார். அவருக்கு முஸ்லிம்கள் மீது விரோதம் இல்லை. அந்த பள்ளிவாசலை பார்த்து ரசித்திருக்கிறார். அவருடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோவிலை இடிச்சிட்டு பள்ளியை கட்டி இருந்தா, அட பாவி இதானாது, இந்த இடத்துல கட்டிவிட்டாங்க அப்படின்னு வெறுத்திருப்பாரே தவிர, அந்த பள்ளிவாசலை வந்து பார்த்து ரசித்து விட்டு அவர் சென்றார் என்று அவருடைய வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. இடிச்சிருப்பார். அப்ப இடிச்சிட்டு கட்டியிருந்தா போன வருஷம் அவர் வாழ்நாள் நடந்திருக்காது. பழைய கதை இல்லையே. பாபர் காலத்தில் இடிக்கப்பட்டு இருந்தால் அவரை கண்ணால பார்த்திருப்பார், காதால கேட்டிருப்பார். நடக்கவே இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் பாபரை பற்றி